உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ஒரு அழகான வளையல் மாலை எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பண்டில் வளையல் வாங்கி வச்சுருக்கேன். நான் சின்ன மாலையாக தான் கோக்கிறேன். இது 2 பண்டில் 10 டசன் இருக்கும், மொத்தம் 20 டசன். நான் இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் முடிச்சு போட்டுடலாம். 2 நுனி ஓப்பனாக இருக்கிற பக்கம் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு 1 அடி அளவுக்கு முன்னாடி நூல் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு 2 வளையலை வச்சு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். நகராதபடிக்கு இருக்கணும். இந்த வளையல் நகராமல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு வளையல் மாலை நகராமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் டபுள் முடிச்சு போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கப்புறம் நாம் 2 வளையலாக வச்சு கோர்க்கலாம். ஒத்த வளையலாக வச்சு கோர்க்கிறத விட 2 வளையல் வச்சு கோர்த்தோம்னா நல்லா அடர்த்தியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், முடிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 வளையல் எடுத்துக்கலாம். 2 வளையலை நூலுக்கு கீழே வச்சு வளையலுக்குள்ளே விட்டு நூலுக்கு நடுவில் வெளியே எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு புரியாது, நல்லா வீடியோவை கவனித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த வளையல் வச்சு கட்டுறேன், பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு வளையலுக்கு மேலே நூலை வச்சு வளையலுக்குள்ளே விட்டு 2 நூலுக்கு நடுவில் நம்ம கட்டி வச்சுருக்கிற நூலை வெளியே எடுக்கணும். 2-3 வளையல் ஃபஸ்ட்டு வச்சு பின்னுறப்ப தான் நமக்கு கை தடுமாறும். வளையல் மாலை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக கைக்கு பேலன்ஸ் கிடச்சிரும். கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாருங்கள், அடுத்து 2 வளையல் எடுத்து உங்களுக்கு கட்டி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வளையலுக்கு உள்ளே நம்ம வச்சுருக்கிற நூலை விட்டுடணும். விட்டு வெளியே எடுக்கிறப்பவே நடுவில் நம்ம வச்சுருக்கிற நூலுக்கு நடுவில் வெளியே எடுத்துடணும். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறப்ப புரியாது. 2 வளையல் 3 வளையல் கட்டுறத பொறுமையாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். வளையல் கட்டுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு மெத்தட். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா வளையல் நெருக்கமாக இருக்கும். ஆடி பூரம் அன்னைக்கு அம்மன் கோவிலில் வளையல் மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது நம்ம வழக்கம். கோவிலில் எல்லோரும் செய்வாங்க. நாம் விருப்பப்பட்டவங்க வளையல் மாலையோ இல்லை வளையலோ வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேர் சுமங்கலி பொருட்கள் தானம் செய்வாங்க. மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கொத்து, மஞ்சள் கொம்பு, வளையல், இந்த மாதிரி பொருட்கள் கோவிலில் தானமாக கொடுப்பாங்க. மாங்கல்ய கயிறு கூட, மஞ்சள் கயிறு கூட தானமாக கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையுமே இந்த மாதிரி மாலை நாம் கோர்த்து கொடுக்கலாம். நமக்கு எந்த வாரம் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு வாரத்தை கூட கொடுக்கலாம். பூரத்தன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக பார்க்குறாங்க. பூரத்தன்னைக்கு எல்லா கோயில்லையுமே நமக்கு இது ஒரு முறையாக இருக்குது. வளையல் மாலை சாத்தி பூஜை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சிறப்பு. ஃபஸ்ட்டு இந்த மாலை கட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கட்டி முடிச்சுட்டு இந்த மாலையோட அழகை பார்க்குறப்ப நமக்கு கட்டின பெயினே தெரியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பழகிறப்ப கை பழக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே 2 வருஷம் இது செஞ்சுருக்கேன். நான் செய்கிறப்பயுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செட் வளையல் வைக்கிறப்ப தடுமாறுச்சு. அப்புறம் போக போக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஒரு அரை மணி நேரத்துலேயே நான் மாலை கட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கலர்ஸ் தான் வாங்கணும், இந்த மாதிரி வளையல் தான் வாங்கணுன்ட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம எந்த கலர் எந்த மாதிரி வளையல் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் 2-3 கலர் 2-3 டிசைன்ஸில் நான் போன 2 வருஷம் கொடுத்ததுனால இந்த தடவை நான் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற ப்ளெயின் வளையல் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் ப்ளெயினாக இருக்கிற க்ரீன் அண்ட் ரெட் மட்டும் வாங்கி கொடுத்தேன். இந்த தடவை இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். ஹோல்சேல் ஷாப்ஸ்லாம் போய் வாங்குறப்ப நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும். லூஸில் டசன் கணக்கில் வாங்கினோம்னா விலை அதிகமாக வச்சு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போயுமே ஹோல்சேல் ஷாப்ஸில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். நாம் இதை கோர்க்காமல் லூஸில் கூட 2 வளையலாக கட்டி இல்லை 4 வளையலாக கட்டி தானமாக கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி மங்கள பொருட்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். எல்லா கோயில்லையும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்டிலாக வளையல் வாங்குறப்ப டசன் கணக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வாங்கணும். நான் வாங்கினதில் 10 டசன் தான் இருந்தது. அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. யூஸ்வலாக நான் 15 டசன் இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன். இந்த தடவை 10 வாங்கிட்டு நான் கொஞ்சம் கவனிக்காமல் வாங்கிட்டேன். அதனால் மாலை கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. நான் எப்பயும் 15-30 டசன் வச்சு மாலை போடுவேன். நல்லா பெருசாக அழகாக கிடைக்கும். இந்த மாலை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது.
வளையல் மாலை கட்டுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் வாங்கியிருக்கேன். அதுக்கு பதிலாக சாட்டின் ரிப்பன் வாங்கி இல்லைன்னா கோல்டன் கலர் லேஸ் வாங்கி வைக்கிறாங்க. அது இந்த மெத்தடில் கட்ட முடியாது, நல்லா இருக்காது. அதுக்கு வேறு மெத்தடில் கட்டணும். அது தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு கேப் விட்டு கட்டுவாங்க. வளையல் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். அது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம பூ கட்டுற மாதிரியே வளையலையும் கட்டலாம். அது ஒரு அழகாக இருக்கும். முன்னையெல்லாம் ஜடையில் வளையல் வச்சு பின்னுவாங்க இல்லையா, அது ஒரு மெத்தட். அது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் வளையல் இருந்தாவே போதும். அதுக்கு நல்ல பட்டையாக இருக்கிற லேஸ் இல்லைன்னா சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அட்ராக்டிவாக கிடைக்கும். அந்த மெத்தடும் ரொம்ப ஈஸியானது தான். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நான் கட்டி முடிச்சிட்டேன். நான் இன்றைக்கி இந்த டிசைனில் கட்டுறேன். ஒரு டிசைன் ஒரே கலரில் வர மாதிரி, இல்லைன்னா 2 வளையல் ஒரு கலரில் வச்சு கட்டலாம். அது ஒரு அழகாக இருக்கும். நான் இப்போது 3/4 அளவு மாலை கோர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கிற நூல் முடிய போகுது. அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு நோட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எவ்வளோ கட்ட முடியுமோ அந்தளவு கோர்த்துக்கலாம். வளையல் கோர்த்தாச்சு பாருங்கள், முடிஞ்சிருச்சு. அந்த 2 கேப்புக்கும் நடுவில் நமக்கு எக்ஸ்ட்ரா நூல் கோர்த்துக்கலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் எண்டை ஃபஸ்ட்லேயே விட சொல்லியிருந்தேன். அப்படி செய்கிறப்ப இந்த பக்கம் க்ளோஸ் எண்டு கிடைக்கும். நம்ம நூல் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நாம் யூஸ்வலாக பூ கட்டுறப்ப கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நூல் பத்தாத பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா நூல் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப ஜாயிண்ட் வர்றது தெரியாது, இல்லைன்னா ஜாயிண்ட் வர்றது நல்லாவே இருக்காது, மாலையோடைய அழகையே கெடுத்துரும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம ரெகுலராக எப்படி மாலை கோர்ப்போமோ அந்த மாதிரி கோர்த்துக்கணும். அந்த முடிச்சு வர இடத்துல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி கோர்த்துட்டோம்னா நமக்கு தெரியாது. அவ்வளோதான், மாலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு பாருங்கள். கடைசியாக வச்ச 2 வளையலை நல்லா உள்ளே தள்ளி விட்டு டைட்டாக நூலை வெளியே எடுத்துக்கணும். இந்த நாம் வச்சிருக்கிற நூலை கடைசியாக வச்ச வளையலுக்குள்ளே கோர்த்து நூலுக்கு நடுவில் வெளியே எடுக்கணும். அதனால் ஒரு முடிச்சு கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக 2 முடிச்சு போட்டுட்டோம்னா வளையல் மாலை லூஸ் ஆகவே ஆகாது. வளையலுக்குள்ளே விட்டு நூலுக்கு நடுவில் வெளியே எடுத்தோம்னா சூப்பரான டைட்டான முடிச்சு கிடச்சிரும். இது அவ்வளோதான், நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு முடிச்சு கிடச்சிருச்சு. இது லூஸ் ஆகாத படிக்கு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுடலாம். மாலை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாம் இதை அப்படியே கட் பண்ணக்கூடாது, நல்லா லென்த்தியாக நூல் விட்டுறணும்.
அப்போ தான் சாமியோட ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கோயிலில் மாலை போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாம் கோர்த்த மாலை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனே நாம் போடுற அந்த முடிச்சு தான். அது இந்த கோல்டன் கலர் த்ரெட்டில் நாம் போடுற முடிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் இந்த மாதிரி முடிச்சு ஒரு சுருக்கு முடிச்சு போட்டுடலாம். இந்த சுருக்கு முடிச்சு போட்டோம்னா வேணும்னா அவுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக டைட்டாக முடிச்சிட்டோம்னா அவுக்கவே முடியாது. எப்பயும் மாலை கோர்த்த பிறகு நாம் ஒண்டை கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சு வச்சா தான் நல்லாயிருக்கும். இதே வீட்டில் போட போகிறோம்னா நாங்கள் வேண்டிய அளவுக்கு போட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இது கோயிலுக்கு கொடுக்குறதுனால எக்ஸ்ட்ரா நூல் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான். மாலை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு வளையல் மாலை போடுறது ரொம்ப விசேஷமானது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது ஒரு தடவை மாலை கோர்த்து நாம் போட்டோம்னா வருஷம் போடணுன்ற ஆசை நமக்கே வந்துடும். அந்தளவு போட்டு பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக நிம்மதியாக இருக்கும். இப்படி இருந்த வளையல் பண்டிலில் இருந்து வளையலை எடுத்து எவ்வளோ அழகான மாலையாக நாம் மாற்றியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மாலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயிலில் கொண்டு போய் கொடுங்க, இல்லை உங்கள் பூஜை ரூமில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப விசேஷமானது. இந்த வீடியோ உங்களுக்கு